two strings, string 1 and string 2, remove those character from first string. First string ரெண்டு string கொடுத்திருக்காங்க. first stringல இருந்து character remove பண்ணனும். என்ன character remove பண்ணனும்? which are present in second string. அப்ப second stringல என்னென்ன character இருக்குதோ அது எல்லா characterையும் first stringல இருந்து remove பண்ணனும். So both the strings are different, they contain only lowercase characters. Okay, இது இவனே சொல்லிட்டான். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் செகண்ட் ஸ்ட்ரிங் அவனே சொல்லிட்டான். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது நம்ம செக் பண்ண தேவையில்லை. அப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்கில் என்னென்ன கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ரிமூவ் பண்ணிடணும். சி இருக்கா, எல்லா சியும் தூக்கு. ஏ இருக்கா, எல்லா ஏயும் தூக்கு. டி இருக்கா, டீயை தூக்கு. இப்போ சியும் டீயும் தூக்கிட்டா என்ன வரும்? ஓஎம் பியூ டி வராது, இஆர். அதை தான் நம்ம அவுட்புட்டாக தரணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்ல எல்லா கேரக்டரையும் ஒரு ஹேஷ் செட்ல போட்டுருவோம். ஹேஷ் HAS ஹேஷ் செட். ஸோ ஒரு ஹேஷ் செட்ல போட்டுடுறோம். அப்போ எல்லாம் இதில் இருக்கா, இதில் ஒரு ஒரு லெட்டரா போகிறோம். ஒரு ஒரு லெட்டரா போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்டன்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறோம். ஒரு லெட்டரா போகிறோம். ஹேஷ் செட் என்ன இருக்குது, கேட்டன் இருக்குதா, இது இதில் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்தால் இந்த ரிசல்ட் ஆட் பண்ண மாட்டோம். இல்லை அப்படின்னா இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ சி பார்த்தீங்கன்னா இருக்குது, அப்போ ஆட் பண்ண மாட்டோம். ஓ இல்லை, அப்போ ஆட் பண்ணு. அடுத்து எம் இதில் இல்லை, ஆட் பண்ணு. அப்புறம் பியும் இல்லை, ஆட் பண்ணு. யூவும் இல்லை, ஆட் பண்ணு. டி இருக்கு, அப்போ ஆட் பண்ணாத. இ இல்லை, ஆட் பண்ணு. ஆர் இல்லை, அப்போ ஆட் பண்ணு. இ இல்லை ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் ஆர் இல்லை ஆட் பண்ணிட்டேன். இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போ, உனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் செகண்ட் செட்டுக்கு ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு லெட்டரா போய் அந்த ஹேஷ் செட்ல இருக்கா என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு கோட் இட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் தேவை. ரிசல்டன்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் தேவை. ஓகே, ரிசல்டன்ட் என்ன பண்றது, ரிசல்ட்னு வச்சுக்கோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கோம். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணோம். ஹேஷ் செட் கிரியேட் பண்ணுறது ஹேஷ் செட். இந்த ஹேஷ் செட்டில் என்ன வேல்யூ இருக்க போகுது, ஒரு லெட்டரும் கேரக்டர் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஹேஷ் செட்டில் என்ன இருக்குது, கேரக்டர் இருக்குது. கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கேரக்டர் யூஸ் பண்ணணும். CHAR யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே எப்போதுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ணும்போது we have to use objects. int யூஸ் பண்ணக்கூடாது, integer யூஸ் பண்ணணும். ஓகே, கேரக்டர் யூஸ் பண்ணிட்டுச்சா, இது வந்து ஒரு பேர் கொடுத்துப்போம். ஹேஷ் செட் ஹெச்எஸ் வச்சுப்போமா. இதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, நியூ ஹேஷ் செட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரேசிஸ், அப்புறம் ஒரு ஓப்பன் பிரேசிஸ். திஸ் இஸ் த சின்டாக்ஸ் டு கிரியேட் அ ஹேஷ் செட். இப்போ இந்த ஹேஷ் செட்குள்ள நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா லெட்டரையும் போடணும். அப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் லூப் படி int index is equal to 0, I less than string 2 வா, string 2 dot length right I plus plus. இப்போ இது லூப் அடிச்சுட்டு என்ன பண்ணணும், அதில் இருக்கிற ஒரு கேரக்டரும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். டாட் string 2 dot character at I. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு string 2ல. கரெக்ட். இப்போ string 1ல லூப் அடி. string 1ல லூப் அடி. string 1ல லூப் அடிச்சு என்ன பண்ணணும், அந்த கேரக்டர் வந்து உன்னுடைய ஹேஷ் செட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, so if the hash set dot contains என்ன, இந்த கேரக்டர் கரெக்டா, string 1 dot character at I. இந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டரா போற, இந்த கேரக்டர் வந்து ஹேஷ் செட்ல இருக்கான்னு பாக்குற. இது வந்து இல்லனா தான் நீ ஆட் பண்ணனும். கரெக்ட்டா, this is equal to false. ஃபால்ஸா இருக்கு, இல்ல அப்படிதான் என்ன பண்ணனும், உங்களுடைய ரிசல்ட் கூட ஆட் பண்ணனும். அப்ப ரிசல்டன்ட் பிளஸ் equal to அது கூட ஆட் பண்ணிக்கிற. ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணல ஆட் ஆயிடும், அந்த கேரக்டரை ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா, string 1 dot character at I
ரைட். அந்த கேரக்டர் இல்லை செட்டில் இல்லை, ஃபால்ஸாக இருக்குது, கேரக்டர் கண்டென்ட் ஃபால்ஸாக இருக்குன்னா நீ இப்போ அந்த கேரக்டரை ஆட் பண்ணிக்கிற. ஸோ ஓஎம் இதெல்லாம் வந்து இல்லை ஸ்ட்ரிங் டூவில், அப்போ அதெல்லாம் ஓஎம்லாம் ஆட் ஆகிடும். நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும், அந்த இதை ரிட்டர்ன் பண்ணிடணும். So all test cases are passed. So solution is so simple. Okay, solve this kind of problems again and again. Once you think of the logic நமக்கு தெரிஞ்ச உடனே கோட் அடிக்கிறது so simple. ஹேஷ் செட் எப்படி டிக்ளேர் பண்ண நமக்கு தெரியணும், அது 2-3 ப்ராப்ளம் பண்ணினா தெரிஞ்சிடும். அதே மாதிரி அதில் எப்படி ஆட் பண்ணுறது, அதில் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணும்போது தான் தெரியாது. செகண்ட் ப்ராப்ளம் பண்ணும்போது இது எப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு ஸ்ட்ரிங்கில் கேரக்டரை செக் பண்ணுறது எப்படி, டாட் கேரக்டர் அட்டு போடணும். இந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கோட் அடிக்கிறது சிம்பிள்.